ஹாய் செல்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த தாய் ஜாமாவோடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பாண்டிச்சேரி குயின் 3.0 சேனல்ல அஃபினிட்டி அப்படின்ற ஒரு சூப்பரான சைனீஸ் ட்ராமா போயிட்டு இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிங்க் நான் பின்டு கமெண்ட்ல கொடுக்குறேன். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கூட இருந்தா கண்டிப்பா வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் பிரச்சனை. பிளஸ் அவளும் நம்மள ஏத்துக்க மாட்டா. அதனால வந்துட்டு இந்த மைண்ட் செட்டை மாத்தணும்னா நம்ம வந்துட்டு கேவை வந்துட்டு டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு ஒரு பொக்கே அனுப்பிச்சு டேட் பண்றதுக்காக கேட்க அவளுமே இதுதானே வாய்ப்புன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்த மாதிரி ஓகேன்ற மாதிரி ஹீரோவுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணி விட்டுறா. இன்னொரு பக்கம் எப்பயும் போல நம்ம பிளே பாய் வந்துட்டு பாத்தீங்கன்னா கேமை பார்க்கறதுக்காக போறான். ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கே என்ன பண்றா, ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு வெளியே போவ. இதை வந்துட்டு நம்ம பிளே பாய் பார்த்துட்டு என்ன பண்றான், கரெக்டா ஹீரோயினுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணிடுறான். இப்ப ஹீரோவும் அதுக்கப்புறம் கேவும் உட்காந்து டேட் பண்ணிட்டு இருக்கா. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோவுடைய அப்பா வர கே எந்திரிச்சு வணக்கம் சொல்லலான்னு பார்க்க ஹீரோ அதெல்லாம் தேவையில்ல உட்காருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு போய் தனியா இந்த மாதிரி வந்துட்டு நீங்க எதுக்காக ஹீரோயினை வந்துட்டு ஹர்ட் பண்ண பாத்தீங்க, நீங்க தானே ஆள் அனுப்பிச்சு ஹீரோயினை கொலை பண்ண பாத்தீங்க, இன்னுமே நீங்க திருந்தவே மாட்டீங்களா, இதுக்கப்புறம் உங்களுடைய கை ஹீரோயின் மேல பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் நான் உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன்னு சொல்ல. ஆக்சுவலி இந்த விஷயத்துக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கும் ஹீரோவுடைய அப்பாவுக்கும் எந்த ஒரு ரீசனும் இல்ல. அதாவது அவரு ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு, ஆரம்பிச்சது நம்ம வில்லன் சார் தான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை வந்துட்டு பாத்தீங்கன்னா மிஸ் பண்றாங்க போல இருக்கு. அதனால ஹீரோவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா வீட்டுல எந்திரிச்சு பார்த்தாலும் ஹீரோ இல்ல, கம்பெனிக்கு போனாலும் ஹீரோ தென்பட மாட்டேன்றான். ஹீரோயினும் வெயிட் பண்ணி பார்த்து இப்படியே ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஹீரோயின் ஹீரோவை பார்க்கவே இல்ல. வேணும் தான் நம்ம ஹீரோ வேலை அது இதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு மீட் பண்ணாமலே இருக்கான். அப்படியே இந்த சீன் கட் பண்ணி நாம காமிக்கிறாங்க. நாம் பின்னாடி எப்பயும் போல நம்ம பிளே பாய் வந்துட்டு சுத்துறதுக்காக ஸோ அவளை வீட்டுல கொண்டு போய் விடுறதுக்காக வந்துடுறான். இந்த டைம் பார்த்து நாமுடைய அப்பாவுமே கரெக்டா வந்துட உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பிளே பாய் வந்துட்டு என்ன பண்றான், நாம வந்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டேன் எப்பயும் போல வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட பேச்சு கொடுக்குறான். ஆனா அவங்க அப்பாவா என் பொண்ணு பின்னாடி சுத்தினா கை காலை உடைச்சிடுவேன்னு எப்பயும் போல திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்றதுனால இன்னைக்குமே ஹீரோ இருக்க மாட்டான்னு காலைல எந்திரிச்சு வந்தா ஹீரோ வீட்ல இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு நான் உன்னை எவ்வளவு நல்லா மிஸ் பண்ண தெரியுமா, நீ எப்படி என்ன வேலையா வந்தேன்னு கேட்க ஹீரோ ஆமா வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. போயிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு நார்மலா போய் பார்க்க போவ. அங்க கேவும் கேவுடைய பொண்ணும் வந்திருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஹீரோ தான் இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருப்பான். இப்ப ஹீரோ பத்தாதுக்கு டைனிங் டேபிள்ல நம்ம ஹீரோயின் சாப்பிட்றாங்களா இல்லையான்னு கூட கவனிக்காம ஹீரோயினுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்துக்குமே கேக் கொடுத்துட்டு இருக்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் காண்டாயி வேணும்னே மேல தண்ணி ஊத்திக்கிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஹீரோ கிட்டையும் எதுவும் சொல்லவும் முடியல. இப்ப கேவும் கேவுடைய பொண்ணு அங்க இருந்து போவ. இப்ப வேணும்னே கே என்ன பண்றா, ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரியே ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே வெளியே போயிட்டு ஊர் சுத்துற மாதிரியும் டேட் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட போட்டு கொடுத்துட்டு போயிடுறா. ஹீரோயினுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஹீரோயின் இதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி வந்துட்டு கே சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு கேவ ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கேவ டேட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அமைதியா இருக்காங்க. நீ இதை பத்தி என்ன யோசிக்கிறேன்னு ஹீரோ கேட்க ஹீரோயின் வந்துட்டு இப்ப நான் வேணான்னு சொன்னா மட்டும் நீ என்ன கேட்கவா போற அப்படின்னு சொல்ல ஹீரோ இல்ல நான் கேட்க மாட்டேன், பிகாஸ் என்ன கே ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல அதான் டிசைட் பண்ணிட்டு வந்து தான் என்கிட்ட கேட்கறேன், நான் சும்மா சொன்னேன் கே ரொம்ப நல்ல பொண்ணு தான், நீ அவளை டேட் பண்றதுல எனக்கு என்ன கஷ்டம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வந்து ஓரமா நின்று வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயினோட மூட் ரொம்ப அப்செட்டா இருக்கிறதுனால நம்ம ஃபாக்கு கால் பண்ணி வெளியே போலாமான்னு கேட்க அவனுமே நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச ஒரு எக்ஸிபிஷன்ல வந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு ஹீரோயினை எக்ஸிபிஷனுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயினை வந்துட்டு நல்லபடியா தான் நம்ம ஃபா பாத்துக்கிறான். ஆனா ஹீரோயினோட மனசு ஃபுல்லாவே அங்க ஹீரோ கிட்ட தான் இருக்கு. அவன் என்ன பண்றானோ ஏது பண்றானோ கே கூட எங்க போயிருப்பானோன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மனசுமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் அங்கதான் இருக்கு. ஆனா நம்ம ஃபா இதை நோட் பண்ணிடுறான். ஃபா வந்துட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல ஃபா வந்துட்டு இங்க பார் நீ எப்போ உனக்கு பிரச்சனைனாலும் சரி எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பிங்கி ப்ராமிஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறான். ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோ போயிட்டு ஹீரோயின்ட்ட பேசணும் தான் எந்திரிக்கிறான். ஆனா அதுக்குள்ள இந்த ஃபா கரெக்டா வந்துட்டு அவங்க பொண்ணை வச்சுட்டு கால் பண்ணிட பொண்ணுமே நம்ம ஹீரோ கிட்ட பேச ஹீரோவால குழந்தை பேசுதுன்னு இக்னோர் பண்ண முடியல. ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டு ஸோ ஓகே இவங்க மூணு பேருமே நல்லா செட்டில் ஆயிட்டாங்க போல இருக்கு, இதுக்கப்புறமா நம்ம இவங்களோட லைஃப்ல இருக்க தேவையில்லைன்றதை லைட்டா புரிஞ்சுக்கிட்டு விலகி போயிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்க, இதே மூணு செட்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம பைத்தியம் முடிச்சு போடுன்னு சொல்லிட்டு ஃபாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு நம்ம வெளியே போலாமா நீ ஃப்ரீயா இருக்கேன்னு கேட்க ஃபாவுமே இதாண்டா சான்ஸ்ன்ற மாதிரி நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வெளியே போயிட்டான். ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஃபா கிட்ட பேசிட்டு இருக்க. இந்த டைம் பார்த்து கரெக்டா நம்ம பிளே பாய் வந்துடுறான். எங்க இருந்துடா மோப்ப பிடிச்சி இவன் வந்துடுறான்னு சொல்லிட்டு ஃபா கடுப்பாவ. உடனே நம்ம பிளே பாய் அந்த இடத்துக்கு வந்தேன், இந்த மாதிரி உனக்கு மனசு சரியில்லை என்ன கூப்பிட்டு வெளியே வரதானே, ஏன் நீ கனவு கூடலாம் வர அப்படின்னு சொல்ல ஃபாக்கும் நம்ம பிளே பாய்க்கும் செமையா முட்டிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் எனக்கு சரக்கு அடிக்கணும் போல இருக்கு நம்ம பப்புக்கு போலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.
இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட மனசுல ஃபுல்லாவே ஹீரோ இருக்கறனால அந்த பிரச்சனை மட்டும் தான் மண்டையில ஓடிட்டு இருக்கு. ஹீரோவும் அதுக்கப்புறம் கேவும் ஒண்ணா இருக்கிறது. இத நம்ம ஹீரோயின் வெளிய சொல்லிக்காம ஏகப்பட்ட சரக்கு அடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப ஹீரோயின் அப்செட்டா உட்கார்ந்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு கால் பண்ண, ஹீரோயின் ஃபோன் எடுக்கல. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோ கரெக்ட்டா ப்ளே பாய்க்கு கால் பண்ணி, "எங்கடா இருக்கா என் தங்கச்சின்னு?" கேட்க, "நீ அமைதியாவே இருக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவன பிடிச்சு திட்ட, இவனுமே லைட்டா காண்டாயிடுறான். இப்ப இவன் பப்ல இருக்க விஷயத்த சொல்ல, ஹீரோ கடுப்பாயி அவள வீட்டுக்கு கூட்டு வரியா இல்லையான்னு சொல்ல, இவனுமே ஒரு மாரி டென்ஷன் ஆயிடுறான். "இங்க பாரு, எப்ப பாரு வந்துட்டு அவளோட வாழ்க்கைய நீ வாழாத, சரியா? அவளோட வாழ்க்கைய அவள வாழறதுக்காக விடு. எனி டைம் அவள போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒண்ணும் சின்ன குழந்தை கிடையாது. வருவா வையின்னு" சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோவ எதிர்த்து நம்ம ப்ளே பாய் பேசுறோம். ஏன்னா அவனுக்கே ஒரு கட்டத்துல கோவம் வந்துருது. எனக்கே இந்த ஹீரோ மேல காண்டா தான் இருக்கு. புடிச்சிருக்குன்னா புடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியது தானடா லூசு தப்ரா தலையா! அப்படின்னு தான் எனக்கே கோவம் வருது. இப்ப நம்ம ஹீரோயின், ஹீரோ இவங்க எல்லாருமே அதாவது சாரி ஹீரோ இல்ல. ஹீரோயின், ப்ளே பாய், 3 பேருமே பேசிட்டு இருக்க டைமு, கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நாமும் வந்துட்டு வேலையிலேருந்து கிளம்புறா. "உன்ன நான் டிராப் பண்ணிடுறேன்னு" சொல்லிட்டு ப்ளே பாய் நாம் கிட்ட சொல்ல, நாம் அதெல்லாம் தேவையில்ல எங்க அப்பா வருவாருன்னு சொல்ல, இவங்க 4 பேருமே நின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம் அதாவது நம்ம ஹீரோயின் முன்னாடி போக்கூடாதுன்னு, நாமுடைய அப்பா நாமுக்கு கால் பண்ணி, "நீ மட்டும் வீட்டுக்கு போமான்னு" சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. எனக்கு வேலை இருக்குன்னு. நாம அங்கருந்து கிளம்பிடுறா. இத பார்த்து நம்ம ப்ளே பாய் அப்படியே சோகமா நிக்க, ஹீரோயினு நான் வந்துட்டு கூட வீட்டுக்கு போயிடுறேன். நீ இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாத. போ நீ அவ கூட போன்னு சொல்லிட்டு சொல்ல, அவனுமே நம்ம ப்ளே பாயுமே கிட்ட ஹீரோயின பத்திரமா பார்த்துக்க சொல்லிட்டு, அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாம் கிட்ட வந்துடுறான். வுமே கரெக்ட்டா நம்ம ஹீரோயின வீட்ல கொண்டாந்து விட்டுட்டு, எப்பயும் போல பிங்கி ப்ராமிஸ் பண்ணலான்னு ஹீரோயினோட கைய பிடிச்சு பேசிட்டு இருக்க. இத பார்த்தா நம்ம ஹீரோ காண்டாயி கத்திக்கிட்டே வந்துடுறான். இந்த மாரி வந்துட்டு எப்ப பார் பேசிட்டே இருக்காத, என்ன திட்டிக்கிட்டே இருக்காத. உனக்கு எதனால என்ன பிடிக்க மாட்டேன்து. உனக்கு என்னமோ ஹீரோயின் மேல பாசமா இருக்கிற மாரி தெரியல. எனக்கு என்னமோ நீ பொசசிவ் ஆகுற மாரி தெரியுது. அவளோட லைஃப் அவள வாழ விடுன்னு சொல்லிட்டு, இவனுமே சேம் டயலாக் சொல்ல, நம்ம ப்ளே பாய் மேல இருந்த கோவம், இவன் இப்ப பேசுனதுன்னு எட்டு மொத்தமா நம்ம ஹீரோ காண்டாயி, அடிக்கிறதுக்காக போவ, ஹீரோயின் இப்ப தடுத்து நிப்பாட்டிட்டு, அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ மட்டும் வந்துட்டு என்ன டைம் வேணாலும், எங்க வேணாலும் போவ, என்ன ஒர்க் வேணாலும் பண்ணுவ, யார வேணாலும் டேட் பண்ணுவ. ஆனா நான் என்ன சாப்பிடணும், என்ன பண்ணணும், என்ன படிக்கணும், எப்படி டிரெஸ் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் நீ தான் முடிவு பண்ணுவியா? அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பி பார்த்து நீ கிளம்புன்னு சொல்லிட்டு, ஹீரோவ திட்டிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் இப்படியெல்லாம் பேசியிருந்திருக்கவே மாட்டாங்க. ஹீரோ ஒரு மாரி ஹீரோயின் கிட்ட போயிட்டு, "ஏம்மா இந்த மாரிலாம் பேசுறேன்னு" சொல்ல, "ஆமா வேற என்ன பேச சொல்ற? என்னோட லைஃப்ப என்ன வாழ விடு. எனி டைம் வந்துட்டு நீ என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க. எனக்கு உன்னோட லைஃப்ல உன் கூட இருக்கிறது எனக்கு சுத்தமா இஷ்டமே இல்ல. நீ மட்டும் இஷ்டத்துக்கு யார வேணாலும் டேட் பண்ணுவ. ஆனா நான் சும்மா கூட யார்கிட்டயும் பேசக்கூடாதா? என் லைஃப்ல இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையே இல்ல. தங்கச்சின்னா ஓரளவுக்கு மட்டும் தான் என்ன நீ கண்ட்ரோல் பண்ணணும். நீ என்ன போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றேன்னு" சொல்லிட்டு, ஹீரோயின் இருந்த கோவத்த எல்லாத்தையுமே ஹீரோ மேல கொட்டிட்டு, உட்கார்ந்து ரூம்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி, "கரைப்பார் கரைத்தாலும் கரையும் கல்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாமுடைய மனசும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ப்ளே பாய் வின் பண்ணிட்டு இருக்கான். நாமுக்குமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஃபீலிங்ஸ் வந்துருச்சு நம்ம ப்ளே பாய் மேல. இவ வீட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே வரத நாமுடைய அப்பா பார்த்துட்டு, "என்னம்மா இந்த மாரி நான் பணக்காரங்க கூட ஏகப்பட்ட ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கேன். பணக்காரங்கலாம் நம்மள மாரி ஏழைங்கள யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்களாம்மா குப்பை மாரி. இந்த மாரி நீ தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்த்துக்காதம்மா. அவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு போவாங்கன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால நீ வந்துட்டு இந்த மாரி ப்ளே பாய் கிட்ட பேசாதன்னு" சொல்ல, "இல்லப்பா ஒண்ணும் அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு" நாம் சொல்றா. இருந்தாலும் அவங்க அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு, சரிப்பா இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு, அவளுமே சொல்லிடுறா. அடுத்த நாள் காலைல நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு நார்மல் ஆயிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ பேச போவ, ஹீரோயின் இதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்க மாட்டேன், உன் வீட்லயும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, துணி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு, நம்ம ஹீரோவுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுறா. இப்ப ஹீரோயின் அழுதுகிட்டே வரத பார்த்துட்டு நம்ம ப்ளே பாய் என்ன ஆச்சுன்னு கேட்க, ஹீரோயின் ப்ளே பாய கட்டி பிடிச்சுட்டு செம்மையா அழுவ. ப்ளே பாய்க்கே ஒரு மாரி மனசு கஷ்டமாயிடுது. எவ்ரி டைம் வந்துட்டு ப்ளே பாய் பாவம் வந்துட்டு சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பான் ஹீரோயின. ஹீரோயின் அழுது இவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் அழுதுகிட்டே, "எனக்கு வந்துட்டு உண்மையா சொல்றேன். எனக்கு உன்கிட்ட சொல்றதுக்கு எந்த ஒரு கூச்சமும் இல்ல. ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு அவன அண்ணனா வந்துட்டு பிடிக்கல. எனக்கு அவன லவ்வரா பிடிச்சிருக்கு. நான் அவன லவ் பண்றேன்னு நெனைக்கிறேன்னோனே, ப்ளே பாய் மூஞ்சில ரியாக்ஷனே இல்ல. என்னடா ரியாக்ஷனே இல்லாம இருக்குன்னு கேட்க, "எனக்கு இது முன்னாடியே தெரியுமா. உங்க 2 பேத்தையும் பார்க்க என்ன அண்ணன் தங்கச்சி மாரியா இருக்கு. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு எனக்கு ஃபர்ஸ்ட்டே தெரியுமா" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல ஹீரோ ஒண்ணும் என்ன லவ் பண்ணல. அவன் தான் பின்னாடி சுத்திட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்க ப்ளே பாய் கிட்ட சொல்ல, இங்க நம்ம ஹீரோவுடைய மூஞ்ச பார்த்துட்டு ஹீரோவுடைய பிஏ, "நீங்க ஹீரோயின லவ் பண்றீங்க தானேன்னு" கேட்க, "உனக்கு எப்புட்றா தெரியும் அப்பர் சண்டின்னு" கேட்க, "இத்தன நாளா உங்க கூடவே குப்பை கொட்டிட்டு இருக்க. எனக்கு தெரியாதா என்ன? நீங்க ஹீரோயின லவ் பண்றதா இருந்தா போய் சொல்லிட வேண்டியது தானேன்னு" சொல்ல, ஹீரோ அது அவ்ளோ ஈஸி கிடையாது. நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர முடியாதுன்னு சொல்ல, ஏன் சேர முடியாதுன்னு இவன் துருவி துருவி கேட்க, ஹீரோவால சொல்ல முடியாது இல்லையா? தன்னோட அப்பாவால தான் ஹீரோயினோட ஃபேமிலி இறந்து போனாங்கன்னு. அதனால ஹீரோ அமைதியாவே நின்னுட்டு இருக்கான். இந்த மாரி வந்துட்டு ஹீரோயின நீங்க மிஸ் பண்ணிட போறீங்க பார்த்துன்னு
சொல்லிட்டு நம்ம பிஏ வந்துட்டு ஹீரோக்கு ஒரு அட்வைஸ குடுக்க, ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா ஹீரோட்ட சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்காங்கன்றது சொல்லல. இப்ப ஹீரோயின வீட்ல விட்டுட்டு நம்ம பிளே பாய் அங்கருந்து கிளம்புறான். அவனுக்கா ஹீரோயின பத்தின நெனப்பு தான். பாவம் ஹீரோயின் அழுதாளே, அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டே, இவன் மட்டுக்கும் கார வந்துட்டு ஹோட்டலுக்கு கொண்டு வந்துடுறான். யாரு நம்ம நாம் ஒர்க் பண்ற அந்த ஹோட்டலுக்கு தான். அங்க வந்தவன், நாம எப்புட்றா இங்க வந்தோன்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். இவனோட காலும் பாருங்களேன், தானா நாம தேடி வந்திருக்கு. நாமுமே ஃபர்ஸ்ட் நம்ம பிளே பாய பார்த்து சிரிக்கிறா. ஆனா அவங்க அப்பா சொல்லியிருப்பார் இல்லையா? பணக்காரங்க கிட்டலாம் வச்சுக்காத, அவங்கிட்ட பேசாதன்னு. அத யோசனை பண்ணிக்கிட்டே அங்கருந்து நம்ம பிளே பாய பார்க்காமலே அங்கருந்து கிளம்பிடுறா. பின்னாடியே வந்து நம்ம பிளே பாய் விடுவானா? எப்பயும் போல பிட்ட போட்டு வந்துட்டு, "வா நம்ம வெளிய சாப்பிட போலான்னு" சொல்லி கூப்பிட, "ஏன்டா என்ன போட்டு டார்ச்சர் பண்ற? உனக்கு என்ன வந்துட்டு என்ன தவிர வேற யாரும் ஃப்ரெண்ட்ஸே கிடையாதான்னு" பிளே பாய்ட்ட கேட்க, "ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு நீ தானே இருக்க. வா வா சாப்பிட போலான்னு" சொல்லிட்டு இந்த பிளே வெளிய சாப்பிடுறதுக்காக கூட்டு போவ. இவ வந்துட்டு நல்லா ஸ்பைசியா சாப்பிடுறா. இத பார்த்துட்டு நம்ம பிளே பாய் எனக்குமே கொஞ்சம் ஸ்பைசியா பண்ணித்தான்னு சொல்ல, இவ ஓவர் ஸ்பைசியா நம்ம பிளே பாய்க்கு வந்துட்டு நூடுல்ஸ பண்ணி குடுக்க, மிக்ஸிங்லாம் போட்டு குடுக்க, ஆனா அவன் எதுவுமே சொல்லாம அத கூட ரசிச்சு தேவாமிர்தம் மாரி சாப்பிட்டுட்டு இருக்கான். இத பார்த்து நம்ம நாம ஐயய்யோ! பயப்புள்ள இப்படி சாப்பிடுதேன்னு சொல்லிட்டு, "என்ன கஷ்டம் உனக்குன்னு?" கேட்க, "இல்ல நான் லவ் பண்ற ஹீரோயின் அவங்க அண்ணன லவ் பண்றாளாம்" அப்படின்ற மாரி வந்துட்டு இவன் சொல்ல, "என்னடா இவ்ளோ அசால்ட்டா சொல்றேன்னு?" கேட்க, "இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் லைட்டா மனசு வலிக்குதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்க, மூக்குறிஞ்சுகிட்டே சாப்பிட டிஷ்யூ எடுத்து நம்ம நாம் குடுக்குறா. அப்ப 2 பேரோட கையும் டச்சிங் ஆயிடுது. 2 பேருக்குமே ஃபீல் ஆவுது. ஆனா எப்பயும் போல இந்த தருதல இந்த பிளே பாய் அந்த சீனையே காமெடி சீனா மாத்தி விட்டுர்றான். கொக்கா மக்கா உனக்கெல்லாம் லவ்வே செட் ஆவாதுன்னு தான் எனக்கு தோணுச்சு அந்த சீன பார்க்குறப்ப. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, கெட்ட கனவுலாம் கண்டுட்டு எழுந்திரிக்கிறாங்க. ஹீரோக்கு கால் பண்ணலான்னு பார்க்க, ஆனா நம்ம ஹீரோவா ஹீரோயினுக்கு காலே பண்ணல. இத பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா ஈகோ டச் ஆயிடுது. கொய்யால நான் வீட்ட விட்டு போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல. நான் ஏன்டா உனக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதியா இருந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வேற அவனுமே ஹீரோயின் தான் நெனச்சிட்டு இருக்கான். "டேய் சாவடிக்காதீங்கடா" அப்படின்ற மாரி தான் இருக்கும் இந்த சீன பார்க்குற டைமு. இப்ப ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் மூலியமா வந்துட்டு ஒரு என்வலப் கிடைச்சிருக்கும் இல்லையா? அந்த லாக்கர் கீ எடுத்துக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. ஆல்ரெடி நம்ம பிளே பாய் பார்த்துட்டான். இருந்தாலும் நம்மளும் ஒரு தடவ செக் பண்ணிக்கலாமேன்னு வீட்டுக்கு வந்தா, அங்க வந்தா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய அம்மா வீட்டு வேலைக்காரங்கள வச்சு வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. "நீ ஏம்மா இங்க வந்த? நீ கவலைப்படாத. உன் வீட்ட நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு" சொல்ல, ஹீரோயினும் சரி உள்ள போறதுக்கு இது நேரம் கிடையாதுன்னு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா இவங்க நம்ம ஹீரோவுடைய அம்மா வேலைக்காரங்க கிட்ட, "ஹீரோயின் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள போயிடவே கூடாது. பத்திரமா பார்த்துக்கங்கன்னு" சொல்றாங்க. இவங்களுக்குமே இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு லாக்கர் இருக்கு. அதுல வந்துட்டு ஹீரோயினோட அப்பா செத்ததுக்கான காரணம் இருக்குன்றது தெரியும் போல இருக்கு. பயப்புள்ள இதுவுமே மறைக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எப்பயும் போல ஃபோன பார்த்துட்டு இருக்க, பிஏ வந்து காண்டாக்கிட்டு இருக்கான். "உங்களுக்கு இன்னைக்கு 4லேருந்து 5 மணி வரைக்கும் ஃப்ரீ டைம் இருக்கு. அந்த டைம் நீங்க ஹீரோயின போயிட்டு நேர்ல பார்க்கலாம்லன்னு" சொல்ல, ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லன்னு சொல்ல, "ஓ தேவையில்லன்னு சொல்லிக்கிட்டே எந்திரிக்கிறீங்க. ஹீரோயின பார்க்க தானே நான் அங்க காமெடி பண்ணேன். ஆனா இந்த நேரம்னு பார்த்து கரெக்ட்டா அந்த கே வேற கால் பண்ணி நான் உன்ன மீட் பண்ணணும்னு சொல்ல, ஹீரோவால இப்ப முடியல. உடனே பிஏ வந்துட்டு, "நீங்களும் போணும்னு நெனச்சாலும் முடியாது போல இருக்கு. விதி உங்களையும் ஹீரோயினையும் சேர்க்காது போல இருக்கு. நானுமே ஹீரோயின மேடம்ன்னு கூப்பிட முடியாது போல இருக்கு. சரி, சரி போங்க, போங்க" அப்படின்னு சொல்லிட்டு பிஏ அங்கருந்து கடுப்பாக்கி விட்டுட்டு கிளம்பிடுறான். ஹீரோவும் வந்துட்டு கேவ பார்க்கறதுக்காக வர, ஆக்சுவலி கேவுடைய பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி போல இருக்கு. பர்த்டே வரப்போது. அதனால அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்றா ஹீரோவ. பத்தாததுக்கு ஹீரோயினையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல, ஹீரோயின் வருவாளா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, "ப்ளீஸ் தயவு செஞ்சு அவள கூட்டிட்டு வாங்க. நீங்க 2 பேரும் வந்தா நல்லா இருக்கும்" அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோவும் சரி ஓகே நான் அவகிட்ட சொல்லி பார்க்குறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ட முடிச்சிருக்காங்க போல இருக்கு. அதுக்கான பார்ட்டி எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் ஹீரோயினையும், அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஃபாவையும் ஒண்ணா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு கப்பிள்ஸ் ஆனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருக்கிறது யாரு உள்ளுக்குள்ள ஹீரோ இல்ல. அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் மயங்கிடுவாங்க? பத்தாததுக்கு ஹீரோயின் ஹீரோ கூட தானப்பா சேருவாங்க ட்ராமால. அதனால அந்த சீனே அங்க ஒர்க் அவுட் ஆவல. இப்ப வீட்டுக்கு வரான் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு. அவன் கையில அடிபட்டிருக்கு. இத பார்த்த நம்ம வில்லன் சார், வில்லன் அங்கிள் தானே. "என்னாச்சு உன் கையில அடிபட்டிருக்குன்னு?" கேட்க, "அது ஒண்ணும் இல்ல. ஒரு நாள் ஹீரோயின யாரோ ஒருத்தவங்க அட்டாக் பண்ண வந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து ஹீரோயின காப்பாத்த போய் தான் இந்த மாரி கீழ விழுந்துட்டேன். போலீஸ்ல கூட நாங்க கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கோம்னு" சொல்ல, ஓ தன்னோட மருமக பிள்ளையும் இதுல வந்துட்டு இருக்கான் போல இருக்கு. அப்ப ஹீரோயின வந்துட்டு போட்டு தள்ளணும்னா, தன்னோட மருமக பிள்ளைய ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கிட்ட இருந்து தள்ளி வைக்கணுமேன்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் சார் யோசிக்கிறாங்க. "உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா சொல்லுப்பா. நான் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னாலும் நான் பண்றேன்" அப்படின்ற மாரி நம்ம வில்லன் சார் கிட்ட சொல்றாங்க. இப்ப ஹீரோயின்
ஹீரோயின காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ணி, இந்த மாரி ஃபாவுடைய பொண்ணுக்கு பர்த்டேமா உன்ன இன்வைட் பண்ணியிருக்காங்க. நீ வரலனாலும் பிரச்சனை இல்லன்னு சொல்ல, ஹீரோயின் நான் ஏன் வரல? நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. வேற ஏதாவது பேசணுமான்னு ஹீரோயின் கேட்கறாங்க. ஆனா 2 தரதலிகளும் பேசவே இல்ல. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் குழந்தைக்கு வந்துட்டு கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு கூட மாலுக்கு வராங்க. அதே மாலுக்கு தான் நம்ம ஹீரோவும் வராங்க. டேய் அவ்ளோ பெரிய ஊர்ல ஒரே மால் தான் இருக்காடா? ஏன்டா இப்படி காண்டாகுறீங்க? ச்சை! சரி ஓகே. ஹீரோ வந்துட்டு கூட வர சாரி ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட வர, ஹீரோயின் கூட வர, இத பார்த்த 2 கப்பிள்ஸுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முழிச்சு வந்துட்டு மொறச்சுக்கிறாங்க. ஆனா 2 பேருமே வந்துட்டு தனித்தனியா போயிட, ஃபாக்கு புடிச்ச கிஃப்ட் தான் ஹீரோக்குமே புடிச்சிருக்கு. உடனே வந்துட்டு கையில எடுத்துக்கிறான். ஹீரோ இத நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். நான் தான் வாங்குவேன்னு சொல்ல, பார்த்ததுக்கு கிடைச்சிடுமா என்ன? நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். நான் தான் பில் பே பண்ணுவேன்னு சொல்லிட்டு, இன்டைரக்ட்டா ஹீரோட பத்தி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தவன் நான் நின்னுட்டு இருக்கேன் குத்துக்கல்லு மாரி, அப்படின்ற மாரி ஹீரோவுடைய மனசாட்சி எங்க உள்ளுக்குள்ள சொல்லிட்டு இருக்கு. ஹீரோயினா? ஹீரோவ கொஞ்சம் கூட கண்டுக்கிற மாரி இல்ல. சரி வா நம்ம கிஃப்ட் வாங்கிட்டோம்ல கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இத பார்த்த ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப போற வழியில நம்ம ஹீரோயின் ஒரு ஜுவல்லரி ஷாப்ப பார்க்குறாங்க. அந்த ஜுவல்லரி ஷாப்ல ஹீரோ ஒரு ட்ரீம் கேச்சர் குடுத்திருப்பான் இல்லையா? அந்த ட்ரீம் கேச்சர் மாரியே ஒரு செயின் ஒண்ணு இருக்கு. இத பார்த்த ஹீரோயின் ஸ்டன் ஆயி நிக்க, ஹீரோயினுக்கு அது பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இத வாங்கலாமான்னு கேட்க, ஹீரோயின் இல்ல இல்ல வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுவான் பயப்புள்ள? இத வாங்கி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான்னு நெனைக்கிறேன். காலங்காலமா எல்லா ட்ராமாலயும் வரத்தானே. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த சீன் அங்க கட் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அப்பா, அவரு என்ன பண்றாங்க, ஹீரோயின் தங்கியிருக்கா இல்லையா ரூமு, அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ செக் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக இத பண்றாருன்னா, நம்ம வில்லன் சார் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி என்னோட மருமக பையன் சொன்னான், ஹீரோயின நான் அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிச்சேன். ஆனா அந்த டைம் ஹீரோயினுக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க அவங்க அப்பாவ பத்தின க்ளூன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் குடுத்துட்டு போயிருக்காங்களாம். என் ஆள் பார்த்து சொல்லியிருக்கான். அந்த லெட்டர் வந்துட்டு ஹீரோயின்ட்ட தான் இருக்கு. அது என்ன லெட்டர், ஏது லெட்டர்ன்னு சீக்கிரமா போயிட்டு கண்டுபிடின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா கிட்ட சொல்ல, அவருமே வந்து நம்ம ஹீரோயினோட ரூம்ல அந்த லெட்டர தான் தேடிட்டு இருக்காரு. இவர் ஏன் மும்மரமா நம்ம வில்லன் பேச்ச கேட்கணும்? ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் பார்க்கலாமா? ஆக்சுவலி 18 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் ரொம்ப நல்ல அப்பாவா தான் இருந்திருக்காரு. இவரு வந்துட்டு இவர் சம்பாரிச்ச காசு எல்லாத்தையுமே ஒரு கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த கம்பெனிக்காரன் கம்பெனியே இழுத்து மூடிட்டு ஒட்டுமொத்த காசையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான் போல இருக்கு. தன்னோட கம்பெனிய ரன் பண்ண முடியலன்றதுக்காக சோ நம்ம ஹீரோவுடைய அப்பா என்ன பண்றாங்க, நம்ம வில்லன் கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் காசு கடன் இருந்தா தாங்க, என் கம்பெனி வந்துட்டு இந்த மாதிரி லோன்லயே முழுகி போயிடும் போல இருக்குன்னு சொல்ல, வில்லன் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் உனக்கு காசை கடனா கொடுத்தா நீ எனக்கு கடனை அடைக்கிறதுலயே உன்னோட வாழ்நாள் ஃபுல்லா போயிடும். அதனால வந்துட்டு நான் இந்த மாதிரி மார்க்கெட்ல நிறைய வந்துட்டு ஃபோர்ஜரி தனம் எல்லாம் பண்றேன். அதுக்கு எல்லாத்துக்கும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா உனக்கு ஒரு % காசு தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுடைய அப்பாவை வளைச்சு போட்டிருப்பாரு. அப்பதான் வந்துட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு டெண்டர் ஒன்று வந்திருக்கு. அந்த டெண்டருக்கு கீழே நம்ம வில்லனுடைய கம்பெனி பிளஸ் ஹீரோயினுடைய அப்பாவும் நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் ஒரே கம்பெனில தானே இருந்திருப்பாங்க பார்ட்னர்ஷிப்ல. இவங்களுடைய கம்பெனியும் இருந்திருக்கும். ஆனா வந்துட்டு அந்த கவர்மெண்டோடைய டெண்டர்ல வில்லன் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஜரி தன்னம் பண்ணியிருக்கான் அப்படின்றத ஹீரோயினுடைய அப்பா கண்டுபிடிச்சு ஹீரோவுடைய அப்பா கிட்ட இந்த மாதிரி கவர்மெண்ட் டெண்டர்லயே அவன் ஃபோர்ஜரி தனம் பண்ணியிருக்கான். இதை வந்துட்டு பார்த்தனா நான் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி இந்த டெண்டரை நான் வாங்க போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுடைய அப்பா நம்பிக்கையா ஹீரோவுடைய அப்பா கிட்ட சொல்ல, இதை போயிட்டு நம்மால போட்டு கொடுத்துட்டாரு வில்லன் கிட்ட. வில்லன் இதனால காண்டாயி, ஓ என்னையே இவன் போட்டு குடுக்குறானா, அப்ப இவனோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே நம்ம கொன்னுடலாம்னு சொல்லிட்டு அவ பொண்ணோட பர்த்டே வருதுல்ல, பர்த்டே பார்ட்டில வச்சு மொத்த குடும்பத்தையும் நான் சாகடிக்க போறேன்னு சொல்ல, ஹீரோவுடைய அப்பா ஐயையோ என் ஃபேமிலி அங்கதான் இருப்பாங்கன்னு சொல்ல, அப்ப வந்துட்டு பார்த்தனா பிரச்சனையே இல்ல, உன் ஃபேமிலி அங்க இருக்கறனால உன் மேலயும் வந்துட்டு யார் மேலயும் டவுட் வராது, நீ கவலையே படாத, உன் ஃபேமிலிக்கு ஒன்னும் ஆயிடாதுன்னு சொல்லிட்டு, இதனால தான் நம்ம வில்லன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய ஃபேமிலியவே போட்டு தள்ளியிருக்காங்க போல இருக்கு. ஆனா கூட துணைக்கு இருந்தவர் தான் நம்ம ஹீரோவுடைய அப்பா. பாவம் பயப்புள்ள மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கு நம்ம வில்லன் கிட்ட. இங்க ஹீரோயினோட ரூம்ல எதுவுமே கிடைக்கவே இல்ல. என்னன்னு பார்த்தா அந்த லெட்டர நம்ம ஹீரோயின் அவங்களோட பர்ஸ்லயே வச்சிருந்திருக்காங்க. ஹீரோயின வீட்ல கொண்டாந்து கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தான் டிராப் பண்றான். ஹீரோயினுடைய மூஞ்சி சுருக்கமா இருக்கிறத பார்த்து, "உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு?" கேட்க, அங்க அந்த சீன் கட் ஆகி, இங்க ஹீரோயினுடைய ரூம்ல வந்து ஹீரோவுடைய அப்பா சர்ச் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? இத ஹீரோவுடைய அம்மா பார்த்துட்டு, "இந்த மாரி நீங்க வந்துட்டு ஹீரோயினோட ரூம்ல வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எதையோ ஒண்ணு தேடிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு அவகிட்ட நான் போட்டு குடுத்துருவேன். நீங்க பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். ஒழுங்கா ரூம விட்டு வெளிய போங்க. இதுக்கப்புறம் ரூமுக்கு வராதீங்கன்னு சொல்ல, "ரொம்ப ஓவரா நடிக்காதடி. நான் பாஸ்ட்ல தப்பு பண்ணியிருக்கேனா, நீயுமே பாஸ்ட்ல தப்பு பண்ணியிருக்க. நீ பண்ண தப்பு எல்லாத்தையும்
நான் வெளிய சொன்னேன்னா, என்ன மாரியே நீயும் ஜெயில்ல போய் உட்காந்துக்கிட்டு களி தான் திம்ப. உனக்கு என்ன பிரியாணியா போடுவாங்கன்னு மிரட்டிட்டு இருக்காப்புல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இங்க கேட்டதுனால, கிட்ட வந்துட்டு அந்த விஷயத்த பத்தி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லாக்கர் சாவி, அந்த லாக்கர பத்தி சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ற டைமு, கரெக்ட்டா நம்ம ஹீரோவுடைய அப்பா வந்துடுறாரு. உடனே வந்துட்டு, "அது யாரு உங்க அங்கிளான்னு?" கேட்க, ஹீரோயினுமே ஆமான்னு சொல்லிட்டு, கிட்ட எதுவும் சொல்லாம கீழ இறங்கிடுறாங்க. ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு என்னதான் வந்துட்டு கெட்டவரா இருந்தாலும், ஆனா இவரு ஹீரோயின வளர்த்ததுனால, இவருக்கு ஹீரோயின் மேலயும் உண்மையான பாசம் இருக்கு. பொய்யான பாசம்லாம் இல்ல. சீரியஸா உண்மையாவே பாசம் இருக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் கிட்ட "யாரும்மா அந்த பையன்? டேட்டிங்கான்னு?" கேட்க, "இல்ல, இல்ல என்னோட பாஸ் அங்கிள்ன்னு" சொல்ல, "எந்த பாஸும்மா வந்துட்டு எம்ப்ளாயிய வீடு வரைக்கும் கொண்டாந்து விடுவாங்க. டேட் பண்ணாலும் பிரச்சனை இல்ல, கவலை இல்லன்னு" சொல்லிட்டு அங்க அவரு பேசிட்டு இருக்க, இங்க நம்ம ஹீரோக்கு அவருடைய பிஏ கால் பண்றான். ஆக்சுவலி ஹீரோ மட்டும் என்ன கொக்காவா? நம்ம ஹீரோ அவங்க அப்பாவ ஃபாலோ பண்றதுக்கு பிஏவே அசிஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். பிஏ வந்துட்டு, "சார் சார் இந்த மாரி உங்க அப்பா இப்பல்லாம் அடிக்கடி வில்லன போயிட்டு பார்த்துட்டு வராங்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குன்னு" சொல்ல, ஹீரோவுக்கு ஹீரோயின் நெனச்சு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஹீரோயின் இப்ப ஹீரோவுடைய அப்பா வீட்ல தானே இருக்காங்க. ஐய்யய்யோ! ஏதாவது ஹீரோயின நம்ம அப்பா பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க, அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, பர்த்டே பார்ட்டிக்கு போலாமான்னு சொல்லிட்டு, ஹீரோவும் சரின்னு சொல்லிட, இப்ப தனித்தனியா வராங்க. ஸோ நம்ம ஹீரோ தனியா, ஹீரோயின் தனியான்னு சொல்லிட்டு தனித்தனியா கிஃப்ட் எடுத்துக்கிட்டு வர, உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கியா என்ன பண்றா, எல்லாத்தையுமே வந்துட்டு இன்வைட் பண்ண, அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோ கியா கிட்ட வந்துட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். எதுக்காகன்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு தான் இந்த பர்த்டே பார்ட்டி வந்துட்டு இந்த கேண்டில்ஸ், அதுக்கப்புறமா அந்த பலூன் இதெல்லாம் பார்த்தா பயம் இல்லையா? ஹீரோயினுக்கு பயம் இருக்கிற மாரி எந்த ஒரு திங்ஸையும் வந்துட்டு பர்த்டேல இன்க்ளூட் பண்ணாதன்னு கியா கிட்ட சொல்ல, கியாவுமே ஓகே சொல்லியிருப்பாப்புல இருக்கு. அதனால நம்ம ஹீரோ அங்க கியா கிட்ட வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க, சிரிச்சு சிரிச்சு இத தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு காண்டாயிடுறாங்க. இவன் எங்க வந்தாலும் நம்மள டார்ச்சர் பண்ணாம விட மாட்டான் போல இருக்கு. நம்மளுடைய மைண்ட அப்செட் பண்ணிக்கிட்டே இருப்பான் போல இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இந்த பார்ட்டிலயே இருக்க தேவையில்லன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் அங்கருந்து மனசொடைஞ்சு போய் வெளிய போவ, ஹீரோயின யாரோ ஃபாலோ பண்ற மாரியே இருக்குப்பா. அப்படியே இந்த சீன் இதோட கட் ஆவுது. சரி, ஓகே, மீதி கதைய நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். மறக்காம வந்துட்டு அஃபினிட்டி டிராமாவ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிங்க் நான் பின்டு கமெண்ட்ல குடுக்குறேன். டாடா, பாய். சீ யூ. லவ் யூ ஆல்.